இப்போ இதுல இந்த ஏரியாவை நீங்க பாத்தீங்கன்னாக்கா தெரியும். இது மட்டும் நீங்க தரோவா நோட் பண்ணிக்கோங்க. So, if the arbiter observes any infringement, he must intervene and he must not wait for a claim from a player. இது கரெக்டா? இந்த கேள்வி கரெக்டா? யாருன்னா பதில் சொல்றீங்களா? சார் இன்னொரு வாட்டி புரியல. உங்களுக்கு 12.1ல the arbiter must be present and control the games. ஓகேவா? ரெண்டாவது லைன், if the arbiter observes any infringement, he must intervene, he must not wait for a claim from a player. நான் ஒரு க்ளூவே கொடுத்துட்டேன். must not wait for a claim அப்படின்னு சொல்லி இருக்குது. நீங்க எல்லாரும் கரெக்டா படிச்சிருந்தீங்கன்னாக்கா இதுக்கு சார் இன்டர்வைன் பண்ணலாம். எப்ப இன்டர்வைன் பண்ணக்கூடாதுன்னா, இஃப் எனக்கு தெரிஞ்சு மேபி இலீகல் பொசிஷனா இருந்தா we need to wait for one move. அதுக்கப்புறம் நம்ம இன்டர்வியூட் பண்ணலாம். மத்தபடி இலீகல் மூவ்லாம் நம்ம இன்டர்வியூட் பண்ணலாம். இமிடியேட்டா கரெக்ட் பண்ணனும்னு ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ்ல சொல்லிருக்குப்பா. நீ ரேபிட் பத்தி பேசுற. ஆமா சார். இல்ல ரேபிட்ல வர்க் பண்றதால இன்டர்வைன் பண்ணி தான் ஆகணும். பாத்துட்டீனாக்கா சார் ஒன் மூவ் வெயிட் பண்ணலாம்ல. அதுதான் ஒன் மூவ்ல வெயிட் பண்ணறதா கிடையாது. ரேபிடா இருந்தாலும் கிளாசிக்கலா இருந்தாலும் ஆர்பிட்டர் அப்சர்வ் பண்ண உடனே இமீடியட்டா இல்லீகல் மூவ கட்டாயமா கரெக்ட் பண்ணி ஆகணும். ஆனா இந்த இடத்துல நீ வந்ததுனால யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் எ மூவ் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஒரு மூவ்னு சொல்றது இட் இஸ் ராங். ஒன் மூவ்னா என்னது? பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டு பேர் தான். சரியா? கம்ப்ளீட் ஆனதா ஒரு மூவ் கவுண்டர்ல வரும். அதனால arbiter should wait for the move. Whose move it is? Wait for the move, the man who has having the move. ஓகேவா? யார் கையில மூவ் இருக்கோ அவ மூவ் வைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணும். பட் ப்ரொவைடட் இங்க இல்லீகல் பொசிஷன் கிடையாது. அது இட் இஸ் த இல்லீகல் பொசிஷன் ஆஃப் both the players. If he found both the kings are under check, ரெண்டு பேருக்கும் செக்ல இருக்குச்சு, நீ போய் பாக்குற. ஒரு பிளேயரோட செக்ல இருந்துதான் இமிடியேட்டா இன்டர்வைன் பண்ணணும். When the arbiter goes near the board, he found that both the kings are under attack. Then the player having the move should make his move. Till that time the arbiter should wait. இதுதான் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? must not wait ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த இடத்துல must wait for a move. ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஹலோ? எஸ் சார், எஸ் சார். அதே மாதிரி பான் ப்ரமோஷன் டெட் பான் இருக்கு பாத்தீங்களா? அந்த இடத்துல பார்த்தாலும் ஆர்பிட்டர் நிக்கணும். அதுவும் சொல்லுவாங்க. அதுவும் உங்களுக்கு வரும். சரியா? ஓகேவா? ஓகே. இந்த ரெண்டு சிச்சுவேஷன்ல மட்டும் ஆர்பிட்டர் வெயிட் ஃபார் எ கிளைம் ஆர் he should wait for a particular move. அந்த மூவ் மேக் பண்ணி சரி இப்ப பாக்குற ரெண்டு கிங்கும் அட்டாக்ல இருக்கு. இந்த கேள்வி கட்டாயமா வரும். அதனாலதான் இந்த இடத்துல இத சொல்லிட்டேன். இப்போ ரெண்டு பேருக்கும் ரெண்டு கிங்கும் அட்டாக்ல இருக்கு. ஒயிட்டோட மூவ், ஒயிட் வின் பாக்குறாரு. ஆர்பிட்டர் வராரு, உடனே எதுவும் சொல்லக்கூடாது. ரெண்டு பேருக்கும் செக்ல இருந்து ஆர்பிட்டர் சொல்லக்கூடாது. அதான் ரூல் சொல்லுது. ஆர்பிட்டர் வெயிட் பண்றாரு, ஒயிட் மூவ் மேக் பண்ணணும். அந்த கிங்கோட செக்ல இருக்கிற கிங்க அவன் கவர் பண்ணிட்டான்னாக்கா, அந்த பொசிஷனை அவன் கவர் பண்ணிட்டான்னாக்கா, ஓகேவா? தென் he can go for the illegal claim by the black. அது ஸ்டாண்டர்ட்ல. ரேபிட்ல அதை பத்தி கவலைப்படக்கூடாது. என்ன கிளைம் வந்தாதான் போகணும். ஆனா இன்கேஸ் he is not cleared it, அவன் ஒயிட் அவர் பாக்குறாரு, ஒயிட்டோட மூவ், ஒயிட் வைக்கிறான், ஆனா அவன் செக்கை கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா the game ends there. It is blocked. இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது கட்டாயமா கேட்பாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா?
Example, a player touches a piece and makes a move with another one. The arbiter shall require the player to play the touched piece if illegal. இதுவா கரெக்ட்? இந்த இடத்துலயும் ஒரு சின்ன விஷயம் இருக்கு. A player touches a piece and makes a move with another. அப்படின்னா உடனே எந்த பீஸை டச் பண்ணானோ அந்த பீஸை விளையாட சொல்லணும். ஓகேவா? அதுதான் ரூல். The arbiter shall apply, ensure the fair play. ஓகே, இது ensure the fair playன்றதுக்கு என்ன அர்த்தம்ன்றத நீங்க பார்த்துக்கோங்க. சரியா? Ensure the fair play, act in the best interest of the competition, ensure that a good playing environment is maintained. இந்த கேள்வியை இப்போ கேள்வியா நீங்க மாத்தி எழுதிக்கோங்க. இந்த கேள்வியை வேற மாதிரி கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். இப்போ இங்க 12.2 கொடுத்திருக்காங்கல்ல, இந்த 12.2 ஃபுல்லா படிக்கிறேன். ensure fair play, act in the best interest of the competition, ensure that the good playing environment is maintained, ensure that the players are not disturbed, supervise the progress of the competition, take special measures in the interest of disabled players and those who need medical attention, follow a fair play rules guidance. இந்த 7 ஒரு கேள்வியா வரும். அந்த கேள்வி என்னன்னா, what are the duties of the arbiter அப்படின்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல கேட்டாங்கன்னாக்கா இது அத்தனையும் எழுதணும். இதுல எந்த வேர்டையும் மாத்தி எழுதுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. ஓனா எழுதணும்னு பார்க்காதீங்க. நான் ஒன்னு சொல்றேன், தெளிவா தெரியுங்க. ஓப்பன் புக்கு தான், 90% ஓப்பன் புக்கு தான் உங்களுக்கு. இந்த ஆர்பிட்டர்ஸ் டியூட்டின்னு சொன்ன உடனே இமீடியட்டா 12.2 12 இஸ் த ஆர்பிட்டர் அப்படின்றது வச்சவே ஆர்பிட்டர்னு வந்தாலே லா புக்ல 12th பேஜ் ஓபன் பண்ணிடுங்க. ஆர்டிகல் 12 ஓபன் பண்ணுங்க. இத முடிஞ்ச வரைக்கும் ஆர்டிகல் நேமோட பார்த்துதான் எழுத போறீங்க. ஸோ யூ டோன்ட் வாண்ட் டு டூ எனிதிங். இப்போ புக்கை பார்த்து எழுதுறதுக்கு இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதனாலதான் மேனுவலோட இருந்தா நல்லது நான் அன்னைக்கே சொன்னேன். இப்போ இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா இது ஒரு கேள்வியா வர்றதுக்கு சான்சஸ். இந்த 7 விதமான விஷயத்தையும் ஆர்பிட்டர் வெரி தரோவா ஃபாலோ பண்ணணும். அதுலதான் லாஸ்டா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான். அங்க ஃபேர் பிளேன்னு சொல்லச்சவே இது வரக்கூடாது. ஆர்பிட்டர் மஸ்ட் டேக் கேர் டு அவாய்ட் எனி கைண்ட் ஆஃப் சீட்டிங் பை த பிளேயர். ஸோ இந்த பிளேயர்ஸ் யாரும் சீட் பண்ணாம பார்த்தோம்னா ஃபேர் பிளேவா இருந்தாக்கா இதெல்லாம் வராது. அதனால ஆனா ஃபேர் பிளேவா நடக்கிறது நாம நினைச்சிட்டு இருந்தோம்னா சீட்டிங்கு இட் மே கோ. நான் சொன்னேன் இல்ல, 8வது போர்டுல இருக்கிறவன் எழுந்து போயிடுவான், 25வது போர்டை பார்த்துட்டு போவான். அங்க 25வது போர்டுக்காரன் எழுந்து போன உடனே உன்னோட மூவ் இதுன்னு சொல்லிடுவான். இதெல்லாம் ஃபாலோ பண்றதுக்கு ஒரு விஷயம். இதெல்லாம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நாங்க பார்த்தது. ஃபாலோ பண்ண பிடிச்சோன்றதெல்லாம் அடுத்த விஷயம், அது வேற. சரிங்களா? ஸோ 12.3 12.2 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிறோம். யூ மே கெட் 5 marks ஆஃப் திஸ். The arbiter shall observe the game, especially when the players are short of time, enforce decision he has made, and impose penalties on players where appropriate. இதுதான் முக்கியம். பெனால்டிஸ் ஆன் பிளேயர்ஸ் வேர் அப்ராப்ரியேட். இம்போஸ் பண்ற பெனால்டிஸ் எங்க கொடுக்கணுமோ அங்க கொடுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் கொடுக்க வேண்டிய இடத்துல எல்லாம் கட்டாயமா கொடுத்துடுங்க. முடிஞ்ச வரைக்கும் எந்த இடத்துல எல்லாம் வார்னிங் கொடுக்கணுமோ அந்த வார்னிங்ன்ற வார்த்தை கூட சொல்லாம இட் இஸ் நாட் ரைட் அப்படின்ற வார்த்தையை மட்டும் சொல்லுங்க. The arbiter may appoint assistant to observe games. For example, when several players are short of time, 5 minutes, less than 5 minutes இருக்குச்சா போடுகிட்ட போடுதான் நல்லது. இதுல இன்கிரிமெண்ட் மோட்ல ஆர்பிட்டரோட அப்சர்வேஷன் தேவையே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஆனா என்னென்ன தேவைப்படுறது அப்படின்னாக்கா,
கிளாக்கை ப்ரெஸ் பண்றேன்னு வேக வேகமா அடிப்பான், கிளாக்கை தள்ளி விட்டுருவான், சில நேரங்கள்ல கீழே விழுந்த பீஸ் எடுத்து வேற இடத்துல வைப்பான். இதெல்லாம் கம்பல்சரியா அப்சர்வ் பண்ணணும். மற்ற பிரகாரம் ஸ்கோர் ஷீட் வந்து கம்பல்சரியா எழுதிதான் ஆகணும். தேர் வில் பி a proof on that. ஸோ அதனால ஷார்ட் ஆஃப் டைம் இருக்குச்ச நிறைய பேர் அந்த மாதிரி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 250 பிளேயர் ஆடுற இடத்துல 25 போர்டுக்கு ஒருத்தர்னு போட்டு வச்சிருப்பாங்க. ஒரு 5 போர்டு தான் நடக்கும்னா மற்ற ஆர்பிட்டர்ஸ் எங்கேயும் என்னோட டியூட்டி முடிஞ்சிச்சு, என்னோட செக்ஷன் முடிஞ்சிச்சுன்னு போகாம அடுத்த செக்ஷன்ல கடைசி வரைக்கும் போர்டு முடியிற வரைக்கும் எல்லாரும் ஒன்னா இருக்கணும். The arbiter may award either or both the players additional time in the event of external disturbance of the game. எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்ன்றத நாம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒரு தரம் என்னாச்சுன்னாக்கா, ஒரு வெளியில வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரம்ஸ் அடிச்சுட்டு போனாங்க. ஏதோ ஒரு ஊர்வலம், மிகப்பெரிய சவுண்டு. அப்போ வந்து ஒரு 5 minutes வந்து கேமை பாஸ் பண்ணிட்டு அமைதியா உட்கார சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கலான்னு நினைச்சோம். அது மாதிரியான நேரங்கள்ல வந்து நாம வந்து கிளாக்கு டைம் எக்ஸ்ட்ரா கொடுக்கறத பத்தி யோசிக்கலாம். கரண்ட் போச்சுன்னா கட்டாயமா கொடுப்பாங்க. இது மாதிரி சில விஷயங்கள், போர்டு கலைஞ்சிடுச்சு, காத்தடிச்சு போர்டு கலைஞ்சி போயிடுறது, தரையில இருந்த இது வந்து என்ன சொல்றது, மொசைக் ஃப்ளோரிங் வந்து வெடிச்சிருச்சு, இது மாதிரியான நேரத்துல எல்லாம் போர்டு எல்லாம் கலைஞ்சிடும். கலைஞ்ச உடனே எல்லா இடத்துலயும் அது மாதிரியான ஒரு ப்ரெஷர் இருக்கிறச்ச they will get distracted. ஆனா கிளாக் எந்த இடத்துல எல்லாம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சுனாலும் அதை ரீசெட் பண்ணி அதே டைம்க்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு உண்டான முயற்சிகளை மட்டும் தான் எடுக்கணும். இந்த மாதிரி நாம ஃபீல் பண்ணோம். இதுல வந்து கிளாக் டைமை வந்து கரெக்டா அப்சர்வ் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னாக்கா நமக்கு 12 o'clock கேம் முடியணும்னா 12:10 முடிகிற மாதிரியோ ஏதோ ஒண்ணு we have to get into it. The arbiter must not intervene in the game except in cases described by the laws of chess. Must not intervene in the game except in case of described by the laws of chess. கேம்குள்ள எந்த காரணத்தை கொண்டும் உள்ள போகக்கூடாது. He shall not indicate the number of moves completed except in applying Article 8.5 when at least one flag has fallen. ஒரு கிளாக் மட்டும் விழுந்துருச்சுன்னாக்கா சொல்லலாம். So the arbiter shall refrain from informing a player that his opponent has completed a move or that the player has not pressed his clock. இந்த கிளாக்கை ப்ரெஸ் பண்ணுப்பான்றோம், இன்னும் கம்ப்ளீட் பண்ணுப்பா, மூவ் கம்ப்ளீட் பண்ண என்ன அர்த்தம், கிளாக்கை ப்ரெஸ் பண்ணுன்னு அர்த்தம். இதெல்லாம் சொல்லக்கூடாது. If someone observes an irregularity, he may inform only to the arbiter. The players in the other game must not to speak about or otherwise interference in the game. Spectators are not allowed to interfere in the game. The arbiter may expel offenders from playing venue. இது மாதிரி அவனா ஒருத்தன் உளறிட்டான் அப்படின்னா குயினை வைக்கலாமே, ஏன் வைக்கல அப்படின்னு கேட்டுக்குவானுங்க. செக் இருக்குடா பார்த்து ஆடுன்னுவாங்க. நிறைய விஷயங்கள் அதெல்லாம் சொல்லுவாங்க. பக்கத்து போர்டில் இருக்கிறவன் வந்து நீங்க டச் பீஸ் கிளைம் பண்றதுக்கு போனீங்கன்னா பக்கத்து வீட்டுல நான் பார்த்தேன் சார், ஆமா சார், அவன் அதை தொட்டான் சார்னுவான். இதெல்லாம் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் பக்கத்து போர்டுக்காரன் கூட ஸ்பெக்டேட்டர் தான். ஸோ அதெல்லாம் நாம எடுத்துக்கூடாது. அது மாதிரியான ஸ்பெக்டேட்டர்ஸ் எல்லாரையுமே ஆளை விட்டு வெளியில அனுப்பிடணும். If a spectator see a black ball or any other offense that should not tell the arbiter, they should not announce it. அவ்வளவுதான். அதெல்லாம் எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கே தெரியும். வெளியில இருந்து ஒருத்தன் வந்து இது மாதிரி செஞ்சான்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். அதை நீங்க செய்யலாம். ரொம்ப பெருசா இருக்காது, எப்பயுமே சிவியரா இருக்காது. வெளில போயிடுப்பா, இனிமேல் இது மாதிரி பண்ணாதுப்பான்னு சொல்லி அமைச்சிட வேண்டியதுதான். Unless authorized by the arbiter, it is forbidden for anybody to use a mobile phone or any kind of communication device in the playing venue or any continuous designated by the arbiter. In general, nobody is allowed to use their mobile in the playing hall or adjoining area during the game. இதுல வந்து ஒரு படி மேல அனந்தரம்லாம் வந்து ஆர்பிட்ரே செல்போன் வச்சுக்கூடாதுன்னு சொல்றாரு. பேக்கெட்ல ஆர்பிட்ரே செல்போன்லாம் வச்சுக்காதீங்க, அப்படி வச்சுட்டு இருந்தா சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஸோ இத மொபைல் வந்து இது மாதிரியான விஷயங்களை வந்து வெரி தரோவா ஃபாலோ பண்ணணும்.
எஸ்பெஷலி எல்லாமே இதெல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் ரூல் கிளாசிக்கலுக்கு தான். அப்படின்னா ரேபிட்ல வந்து இதை ஃபாலோ பண்ணா மேக்சிமம் நல்லது. அப்படின்னா ஆர்பிட்டர் வந்து ரேபிட் கேம்ல வந்து செல்போன் யூஸ் பண்ணலாமான்னு கேட்காதீங்க. கேம் ஸ்டார்ட் பண்ணாக்கா உங்களோட கான்சென்ட்ரேஷன் கேம்ல தான் இருக்கணும். ஆர்பிட்டர் சுட் நாட் யூஸ் இஸ் மொபைல் போன் வைல் டூயிங் ஆர்பிட்டர்ஷிப். ஓகேவா? அதை மட்டும் தெளிவா இருந்துக்கோங்க. வேற பிளேயர்ஸ் கொண்டு வரக்கூடாதுன்னு அந்த ரூல் நமக்கும் அப்ளிகபிள்ன்றத. ஆப்ஷன்ஸ் அவைலபிள் டு த ஆர்பிட்டர் கன்சர்னிங் பெனாலிட்டிஸ். இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். 12.9 ஃபர்ஸ்ட் திங்க வார்னிங்னு சொல்லியிருக்காங்க. இந்த வார்னிங்கே நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னா, கொடுக்காதீங்க. வார்னிங்ன்ற வார்த்தையை கூட யூஸ் பண்ணாதீங்க. வார்னிங்ன்ற வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா சரிங்களா, அத வந்து நான் சொன்ன ஒரு கேம்ல வந்து வார்னிங் என் குழந்தையெல்லாம் ஏன் வார்ன் பண்ணீங்களாம, அவன் என்ன அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டானா அப்படின்னு கேட்டாங்கன்றா. அதெல்லாம் செகண்டரி மேட்டர். அது என்ன உள்ளுக்குள்ள வர டோர்னமெண்ட்ல தெரியாம இவங்க பேசுறது. ஆனா நார்மலா வந்து இந்த வார்னிங்ன்றது மிரட்டுற தோனியா மாறிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வார்னிங்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். தம்பி இது மாதிரி செய்யக்கூடாது, இது தப்பு, அதோட சொல்லுங்க. நான் சொல்றது எது எதுக்குன்னு பாத்தீங்களேன், வலது கையில ஆட்டி இடது கையில கிளாக்க ப்ரெஸ் பண்ணுவான். அது மாதிரியான வேலைகள் சின்ன சின்னதா இருக்கும். காலால டொப்பு டொப்பு தட்டிக்கிட்டே இருப்பான். பேனா வச்சு டிக்கி டிக்கின்னு தட்டிட்டு இருப்பான். ஒரு ப்ரெஸ் மட்டும் பண்ணிக்கிட்டே இருப்பான் பேனாவை. வாயில வந்து சிங்கிங் பாட்டு சொல்லிக்கிட்டே இருப்பான். இது மாதிரியான விஷயங்கள் சொல்றதுக்கு வந்து இதெல்லாம் செய்யாதப்பான்னு மட்டும்தான் சொல்லணும். 1 டைம் 2 டைம் 3 டைம்ஸ் 4th டைம் வந்து வார்ன் பண்றப்ப இதெல்லாம் நல்லது கிடையாதுன்னு சொல்லலாம். அதே மீறி அவனோட ஹேபிச்சுவடா இருந்து ஒருவேளை அவன் வந்து அத கண்ட்ரோலே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அவனை வெளியில அனுப்புறது தான் நல்லது. அந்த வார்னிங்ன்றத நீங்க கொடுத்துட்டீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் வார்னிங், செகண்ட் வார்னிங், இந்த தேர்ட் வார்னிங் ஆப்போனன்ட் கேட்பான், இத்தனை தரம் வார்னிங் கொடுக்குறீங்களா ஏன்னு கேட்பான். அப்போ அந்த வார்னிங் கொடுத்ததுக்கு பெனால்டி பண்ணணும். அப்போ அந்த வார்னிங் ஆரம்பிக்கிறதுக்கே யூ டேக் அட்லீஸ்ட் 2 to 3 டைம்ஸ் எடுத்துக்கோங்க. என்ன நான் சொல்றது வந்து இது மாதிரியான இடத்துல எல்லாம் வந்து பெரிய டோர்னமெண்ட்ஸ்ல எல்லாம் இதெல்லாம் ரொம்ப நடக்கிறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி வெரி லெஸ். சரியா? ஆனா சின்ன டோர்னமெண்ட்ல ரேபிட்ல அப்பதான் செஸ் விளையாடுறதுக்கே உள்ள வரவனுக்கு இதெல்லாம் சின்ன சின்ன பழக்கங்கள்லாம் இருக்கும். இதனால கேம் லூஸ் ஆயிடும்ன்றத அவனுக்கு வார்ன் பண்ணி ஒரு 2-3 தரத்துக்கு அப்புறமா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சொன்ன உடனே அவன் கேம்ல இருக்கிற கான்சென்ட்ரேஷன்ல இருந்து வெளியில வந்துருவான். ஏன்னா இதை கண்ட்ரோல் பண்ற மூட்ல வந்துருவான். அவன் செய்யற அந்த சின்ன மிஸ்டேக்ஸ வந்து அவனால கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். பேனாவை டிக்கெட்டுன்னு அது ஒரு ஹேபிட்டா மாறிடுச்சு சில பேருக்கு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ண வச்ச கேம் ஆல்ரெடி போயிடும். 1 டைம் 2 டைம்ஸ் சொல்லச்சுவே யூ லூஸ் இஸ் கேம். ஆக்சுவலி நார்மலி பொசிஷன் லாஸ் பண்ணுவான். இதெல்லாம் தாண்டியும் அவன் செய்யறான். அது அடுத்தவனுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னாக்கா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் சொல்றேன் 12.9 வார்னிங் கொடுக்கறதுக்கே நீங்க வார்னிங்ன்ற வேர்டு யூஸ் பண்றதுக்கு முன்னாடி பொலைடான வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்க. சோ இதுக்கு அடுத்தது increase the remaining time of the opponent. Increase the remaining time of the opponent என்ன இருக்கு? ஆப்போனண்ட்டுக்கு 1 minute இன்க்ரிமெண்ட், இல்லீகல் பொசிஷன் வந்தா கொடுக்கறது, இர்ரெகுலாரிட்டி பண்ணா கொடுக்கறதுன்றத மாதிரிலாம் இருக்கு. இததான் நாம வெரி ரெகுலரா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ரெடியூசிங் த ரிமைனிங் டைம் ஆஃப் த அஃபெண்டிங் பிளேயர். இதெல்லாம் வந்து கட்டாயமா செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு. இது நான் வந்து ஒரே ஒரு தரம் செஞ்சேன். எப்ப செஞ்சேன்னாக்கா, ஆப்போனண்ட் வந்து கிளாக்கை ப்ரெஸ் பண்ண விடாம ஒரு கிளாக் கை அப்படியே மேல வச்சுக்கிட்டே இருக்கான். அப்ப என்னாச்சுன்னா 5-6 மூவ் ஆடிட்டான். அவனுக்கு தெரியல கிளாக் வேக வேகமா ப்ரெஸ் பண்ணிச்சா நம்ம கிளாக்கை ப்ரெஸ் பண்றோம்னு வச்சுட்டு இருக்கான். ஆனா அவன் கிளாக் ப்ரெஸ் பண்ணவே இல்லை. இவனோட கிளாக் மட்டும்தான் கிளாக் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. பிளாக்கோட கிளாக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒயிட் வந்து விளையாடிட்டு ப்ரெஸ் பண்றான். அவனுக்கு ரொம்ப சாஃப்ட் டச்சா பண்றதுனால இவன் பிடிச்சிட்டு இருந்தது அந்த பிளாக் வந்து ஸ்டாப் பண்ணவே இல்லை. பிளாக் கிளாக்கை ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஸோ நாங்க ஒரு 4-5 தரம் வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட போயிட்டு அவனோட டைம் 5 நிமிஷம் ரெடியூஸ் பண்ணோம். அது மாதிரிலாம் அது மட்டும் ஒரே ஒரு தரம் தான் நான் ரேபிட்ல செஞ்சிருக்கேன். இதெல்லாம் வந்து ரொம்ப ரேரா தேவையான்றத பார்த்துட்டு கட்டாயமா நமக்கான பவர் இதெல்லாம்.
increasing the points scored in the game by the opponent to maximum available for that game. இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் அக்கேஷன்ஸ். ஆனா நமக்கு அந்த பவர் இருக்குன்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ரெடியூசிங் த பாயிண்ட் ஸ்கோர்ட் இன் த கேம் பை த அஃபெண்டிங் பர்சன். இது ஒரு தடவை நடந்தது. ஒரு பிளேயர் என்ன பண்ணாருனாக்கா, போயிட்டு ஆப்போனண்ட் சின்ன பையன் வந்து ஏதோ பண்ணிட்டான்னு சொல்லி கேட்போம். அவருக்கு ஒரு 40 வயசு இருக்கும். அவர் என்ன பண்ணாருன்னா, டக்குன்னு ஆர்பிட்டர் மேல கையை ஓங்கிட்டாரு. என்னன்னா பைத்தியக்காரன் நினைச்சியா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வேர்டை யூஸ் பண்ணிட்டாரு. அது மாதிரி எல்லாம் பண்ணச்ச அவரோட பாயிண்டையும் ரெடியூஸ் பண்ணாங்க. அது வந்து சம்டைம்ஸ் நடக்கும். அது டிபெண்ட்ஸ் ஆன் த வேர்டு வாட் இஸ் யூசிங். ஆர்பிட்டருக்கு மேல கையை ஓங்குறது, இது மாதிரியான வேலைகள்லாம் செய்யச்ச கேம் விட்டு அனுப்புற அளவுக்கு நமக்கு அதிகாரம் இருக்கு. இந்த அதிகாரத்தை இந்த அளவுக்கு ஒருத்தரும் யூஸ் பண்ணாரு ஒருத்தர். ஸோ த டிக்ளேரிங் த கேம் to be lost by the offending player, the arbiter shall also decide the opponent's score. இத வந்து அவன் வின் லாஸ் சொல்லலாம், அதையும் சொல்லலாம், அதையும் பண்ணலாம். அல்லது ஆப்போனண்ட்டுக்கு வின்னிங் சான்ஸே இல்லை, லோன்லி கிங் வச்சிருக்கிறான். ஆனா அந்த நேரத்துல வந்து திடீர்னு இந்த ஆப்போனண்ட் வந்து வேற ஏதோ ஒன்று செஞ்சிட்டான் அப்படின்னாச்ச அவனுக்கு லாஸ் போறது தீர்மானம் பண்ணிட்டாக்கா அவனுக்கு டிரா கொடுக்கலாம். டிரா 0ன்றது வந்து இட் இஸ் பர்மிட்டபிள் கொடுக்கலாம். ஆனா சுவிஸ் மேனேஜர்ல பேரிங்ல வந்து கால்குலேஷன் எரர் வரும். அதனால இதை வந்து ஒரு தரத்துக்கு 2 தரம் யோசிச்சுட்டே செய்யுங்க. ஏன்னா அஃபெண்டிங் பிளேயருக்கு லாஸ் கொடுத்தா ஆப்போனண்ட்டுக்கு வின்னு கொடுக்கறது தான் அட்வைசபிள். இது வந்து மொபைல் ரிங்கிங்க்கு சான்சஸ்க்கு மாதிரி எடுத்துக்கலாம். இத போர்டோட பொசிஷனை பத்தி கவலைப்படாம நீ லாஸ், அதனால ஆப்போனண்ட் வின்னு, அவ்வளவுதான். அப்படி பண்ணிக்கலாம். த ஃபைன் அனௌன்ஸ்டு இன் அட்வான்ஸ். இது வந்து ஒரே ஒரு தரம் அப்ளை பண்ணாரு டோர்னமெண்ட்ல. செல்போனை எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டு மொபைல் வந்து ரிங் ஆகாமையே இருந்தா கூட, அப்பெல்லாம் ரிங்கானா தான் லாஸ்ன்னு சொல்லி இருந்தாங்க. அப்போ ரிங்கானா மட்டும்தான் லாஸ்ன்னு சொன்னாங்க. ஆனா வச்சுட்டு இருந்ததுக்கு அப்போ வந்து அந்த டோர்னமெண்ட்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட், யாருன்னா மொபைல் ஃபோன் கையில வச்சிருக்கிறத பார்த்தோம்னாக்கா நாங்க வந்து ஃபைன் 500 ரூபாய் போட்டுருவோம்னு ஏதோ சொன்னாங்க. அந்த அமௌண்ட் கலெக்ட் பண்ணாங்க. எக்ஸ்க்ளூஷன் ஃப்ரம் 1 or more ரவுண்ட்ஸ், அதையும் பண்ணலாம். எக்ஸ்பல்ஷன் ஃப்ரம் த காம்படிஷன், இது எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட பர்மிஷன். எங்கெல்லாம் 12.9 யூஸ் பண்ணலாம்னு சொன்னாங்களோ அங்கெல்லாம் இது அத்தனையும் ஒரு ஆர்பிட்டர் செய்ய முடியும். These punishments are in approximate level of severity. Then, for example, Article 12.9.8 may be used for a player who arrives under the influence of alcohol but is not disruptive. Article 12.99 may require agreement with the organizer of the event. இது ரெண்டுத்துக்குமே வந்து 90% இது வரைக்கும் செய்யறதெல்லாம் கிடையாது. ஒருத்தர் வந்து அடிச்சிட்டாரு, ஒரு ஆர்பிட்டரை வந்து ஒருத்தர் கை ஓங்கி அடிச்சிட்டாரு. அப்போ வந்து அந்த இது வந்து நடந்தது. நான் உங்களுக்கு ஒரு தடவை சொன்னேன், திருவள்ளூர்ல ஒருத்தர் வந்து வெளியில வா, ரோட்ல வா பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னான். நீ தாண்டி போயிடுவியான்னு பாக்குறேன் அப்படின்லாம் சொன்னான்னு சொல்றேன். அது மாதிரி சொன்னவனுக்கு கூட இது மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்யலாம். ஆனா இதுக்காக நம்ம பயப்படுறதுன்றது ஒரு தாட் இருந்தாலும் இதையெல்லாம் அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லா எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா அந்த பையன் அடுத்தது ஒரு 6 மாசத்துக்கு அப்புறமா டோர்னமெண்ட்லயோ எதுலயுமே இல்லை, அவன் பாட்டுக்கும். அது வந்து ஒரு உத்வேகத்துல ஒரு இதுல வந்து சொல்றதுதான். அதனால இதெல்லாம் வந்து பெருசா எடுத்துக்கிட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா இது எல்லாமே நமக்கான பவர் அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. நிறைய விஷயங்கள்ல நிறைய பேரு வேற வேற மாதிரியா ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. அது மாதிரியான நேரத்துல அவங்கள பீனலைஸ் பண்றதுக்கு உண்டான வகைகள். அதனால இந்த 12.2 நான் எப்படி சொன்னனோ அதே மாதிரி 12.9 100% மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இத பத்தி எழுதணும் புக்கை ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு இதுல இருக்க வேர்டிங்ஸ் மாத்தாம எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நாம வந்து பீனலைஸ்ன்றத பனிஷ்மெண்ட்னு எழுதுவோம். அது மாதிரியான வார்த்தைகளை மாத்தி எழுதாம கொஞ்சம் கரெக்டான லா புக்ல இருக்கிற மாதிரி எழுதுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இன்னொரு அட்வான்டேஜ் ஓப்பன் புக்கா இருக்கிறதுனால ஒரு அட்வான்டேஜ் என்னன்னாக்கா, நீங்க
ஃபைன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா அந்த வேர்டை எழுதுறதுக்கு ஃபைன் அனௌன்ஸ்டு இன் அட்வான்ஸ் ஆஸ் பர் ஆர்டிகல் 12.97 அப்படின்னு ஆர்டிகல் பேரையும் போட்டு எழுதலாம். அது மாதிரி நீங்க ஒவ்வொரு தரமும் அந்த எக்ஸாம்ல எழுத ஆரம்பிச்ச ஆர்டிகல் நேம போடுச்ச அதுக்காக மார்க்கெல்லாம் எக்ஸ்ட்ரா கிடைக்காது. ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கலாம், உங்களுக்கு ஸ்லோவா ஆர்டிகலோட நம்பர்ஸ் மனப்பாடம் ஆயிடும். ஸோ இது வரைக்கும் இதுல 12.9 வரைக்கும் முடிஞ்சிடுச்சு. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டண்டா ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், அதனால இது முடிஞ்சிச்சு. ஸோ இது என்னன்னா, இது நம்ம ரொம்ப பெருசால யோசிக்காம இதெல்லாம் மாற்றங்கள்ல கொண்டு வந்ததுக்கு அப்புறமா ஏற்கனவே இருந்த லா புக்ல இல்லாத விஷயங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட். எவ்ரி டைம் தே ஆர் டூயிங் சம் கரெக்ஷன்ஸ், சம் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்றாங்க. அதனால ஒன் பை ஒன்னா இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே வராங்க. சேஞ்சஸ் என்ன பண்றாங்கன்றதெல்லாம் சொல்றாங்க. அதனால இதுல இப்போ a rapid chess game is one where either all the moves must be completed in fixed time of more than 10 minutes but less than 60 minutes for each player. இந்த வேர்டை நீங்க இதுதான் எனக்கும் சங்கர் நாராயணனுக்கும் மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நடந்தது. அதனால இத நீங்க கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கணும். நீங்க ரேபிட் செஸ் கேம்ல ஓகேவா, இத நீங்க தரோவா பார்த்துக்கோங்க. இந்த ரேபிட் செஸ் கேம்ங்கிறது மோர் தென் 10 மினிட்ஸ் லெஸ் தென் 60 மினிட்ஸ் ஃபார் ஈச் பிளேயர். அந்த ஈச் பிளேயர்ன்றத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஆர் த டைம் allotted plus 60 times of an increment is of more than 10 minutes but less than 60 minutes for each player. இத ஒரு கேமுக்கு இந்த 60 டைம் அப்படின்ற 60 மூதான் அதுதான் கணக்கு வச்சிருக்காங்க. 30 செகண்ட்ஸ் இன்க்ரிமெண்ட்னா 60 மூவ் பண்ணாக்கனாக்கா அவனுக்கு 30 நிமிஷம் வரும். அப்போ நம்ம டைம் கிளாக்ல 30 நிமிஷம் பிளஸ் 30 நிமிஷம் வச்சா 60 நிமிஷம். அததான் எக்ஸாம்பிள் 1ல ஆட் பண்ணிருக்காங்க. அது ரேபிடுக்கு. அதை நீங்க படிச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் 1 படிச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் 2. இந்த 2 டைம் பத்தியும் வேற மாதிரி கொடுப்பாங்க. 40 மினிட்ஸ் பிளஸ் 20 செகண்ட்னு ஒன்று கொடுப்பாங்க. அதுல எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. 20 into 16னாக்கா 120 மினிட்ஸ். ஸோ 20 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் பர் மூவ்னாக்கா இப்படி கால்குலேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா யூ ஃபைண்ட் டிஃபிகல்ட். அப்போ 20 செகண்ட்ஸ்னா என்ன பண்ணணும்னாக்கா 3 மூவுக்கு 1 நிமிஷம் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப 60 மூவுக்குனாக்கா 20 நிமிஷம் இன்க்ரீஸ் ஆகும். 40 நிமிஷம் பிளஸ் 20 நிமிஷம்னாக்கா 1 hour கரெக்டா வந்துடும். ஆனால் இது மாதிரி வைக்கிறப்போ 30 செகண்டுக்கு கீழே இன்க்ரிமெண்ட் இருந்ததுன்னாக்கா ஆர்பிட்டர் should watch vigilantly for that code. அதனால அந்த 20 செகண்ட் இன்க்ரிமெண்ட்டுக்கு மேல இருக்கணும்ன்றது ஒரு ரூல் இருக்கு. அதை நான் ஃபாலோ பண்ணி அப்புறமா சொல்றேன். ஆனா இந்த கேமு இது ரேபிடா இல்லையான்னு கேட்டாங்கன்னாக்கா இட் இஸ் ரேபிட் தான். அதுல வேற கண்டிஷன்ஸ் அட்டாச்சு, அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். சோ இது மாதிரி அந்த கால்குலேஷன் கட்டாயமா வரும். நோட் திஸ். ஸோ எக்ஸாம்பிள் 2 இதுல கிளீனா 60 மூவ்ஸ். According to the tournament regulation of an event, the time control is 10 minutes for a whole game. அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 நிமிஷத்தை தாண்டிடுச்சுன்னா என்னது, அது ரேபிட் ஆயிடும். 11வது நிமிஷம் வந்துச்சுன்னா அது ரேபிடு. அப்போ 10 மினிட்ஸ்க்குள்ள கம்ப்ளீட் ஆகணும்னா இட் இஸ் கால்டு பிளிட்ஸ். இந்த பிளிட்ஸ்லயும் இதே கண்டிஷன் தான். 60 மூவ் would be get 10 செகண்டுக்கு 5 செகண்ட் இன்க்ரிமெண்ட். 10 மினிட்ஸ் வச்சுட்டு 5 செகண்ட் இன்க்ரிமெண்ட். 5 செகண்ட் இன்க்ரிமெண்ட்னாக்கா 60 நிமிஷம். 60ல 5ஆல டிவைட் பண்ணா 12 மூவுக்கு 1 நிமிஷம் வரும். அப்ப 5 நிமிஷம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 10 plus 5 15. So according to article A1, such a game is considered to be rapid. ஆனா less than 10 minutes தான் இருக்கணும் பிளிட்ஸுக்கு. ஆனா இங்க 10 minutes plus 5 செகண்ட் இன்க்ரிமெண்ட் போட்டானாக்கா இது
15 நிமிஷம் ஈச் வந்துடுறது. அதனால இது வந்து ரேபிட்ல வந்துரும். புரியுதா கால்குலேஷன்? அப்போ சார் இத வந்து பிளிட்ஸா மாத்துறதுனா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா 10 மினிட்ஸ் பிளஸ் 2 செகண்ட் இன்க்ரிமெண்ட் போட்டு பாருங்க. 2 செகண்ட்ஸ் தான் இன்க்ரிமெண்ட்னா 30 மூவுக்கு தான் ஒரு நிமிஷம் வரும். அப்ப 2 நிமிஷம் தான் கிடைக்கும். சோ இது மாதிரி கால்குலேட் பண்ணீங்கன்னாக்கா இது வந்து 10 மினிட்ஸ் போட்டுட்டாங்க. 10 மினிட்ஸ் போட்டாலே வாட் எவர் த செகண்ட்ஸ் யூ ஆர் கிவிங் as increment it will come under rapid. ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்கனாக்கா பிளிட்ஸ்னா 5 மினிட்ஸ் பிளஸ் 3 செகண்ட், 3 மினிட்ஸ் பிளஸ் 2 செகண்ட் அப்படிதான் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா நோட் பண்ணி அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் 1 or 2 டைம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. தென் ஒன்லி யூ கேன் கெட் திஸ். ஸோ இந்த போர்ஷன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல ஒரு கேள்வி வரும். நான் எல்லா இடத்துலயும் கேள்வி வரும்னு சொல்றத எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட அவுட் பண்ற மாதிரி தான். ஸோ இதெல்லாம் கட்டாயமா வரும். த ரேபிட் கேம் இஸ் கேம் அப்படின்னு போட்டு மேல ஒரு எக்ஸ்பிளனேஷன் A1ல கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அது அப்படியே எழுத வேண்டி வரும். 10 மினிட்ஸ், மோர் தேன் 10 மினிட்ஸ், லெஸ் தேன் 60 மினிட்ஸ் ஃபார் ஈச் பிளேயர்ன்ற வார்த்தையே எழுதணும். So you will get 1 mark for that day. So definitely there is a question on this. Players do not need to record the moves, but do not lose their rights to claim normally based on a score sheet. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெக்கார்ட் பண்ணும், ஸ்கோர் ஷீட் எழுதணும்ன்ற அவசியம் கிடையாது. இது முத்துக்கு நான் ஏற்கனவே நம்ம டோர்னமெண்ட்ல சொல்லியிருந்தேன். ஸ்கோர் ஷீட் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஆனா நமக்கு இப்போ வந்து 3-fold ரெப்புடேஷன் வரப்போகுது அப்படின்னு ஒரு பிளேயர் நினைச்சிட்டான்னா அந்த பர்டிகுலர் இடத்துல இருந்து ஸ்கோர் ஷீட்டை வாங்கி அந்த மூவ்ல இருந்து கண்டினியூ பண்ணி இது வந்து ஐ ஹவ் கன்சிடர் ஃப்ரம் ஹியர் இந்த இடத்துல இருந்து மூவ் கவுண்ட் பண்ணி ஸ்கோர் ஷீட்ல 3-fold ரெப்புடேஷன் 3 times ரெப்புடேஷனை காட்டினாக்கா தென் யூ ஹாவ் டு இங்க என்ன சொல்லியிருக்காங்க, they do not lose their right to claim normally based on a score sheet. ஸ்கோர் ஷீட் வச்சுக்கிட்டு என்ன கிளைம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் கிளைம் பண்ணலாம். A player can at any time ask the arbiter to provide him with a score sheet in order to write the moves. Any time நான் சொன்னது அதுக்குதான். அவன் 20 மூவ் ஸ்கோர் ஷீட்டே எழுதல, ரேபிட்ல ஸ்கோர் ஷீட் எழுதணுன்றது கண்டிஷன்ல கிடையாது. ஆனா அவன் எழுதணும்னு எப்ப கேட்கறானோ அப்போல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எழுதலாம். பிளேயர்ஸ் ஆர் அலோவ் டு ரெக்கார்ட் த மூவ்ஸ் பட் தே மே ஸ்டாப் ரெக்கார்டிங் எனி டைம் பை விச். அப்போ 20வது மூவ்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன் சார், 3-fold ரெப்புடேஷன் வரும்னு நினைச்சான், கடைசி வரைக்கும் வரல அப்படின்னா நடுவுல அவன் நிறுத்துறானா நிறுத்தலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஆரம்பத்துல இருந்தே எழுதியிருக்கேன் சார், நடுவுல நான் நிறுத்துறேன். ஸ்கோர் ஷீட் ரைட்டிங்ன்றதுக்கு வி ஆர் நாட் சப்போஸ் டு இன்டர்வைன் இன் திஸ். ஸ்கோர் ஷீட் கேட்டா கொடுக்க வேண்டியது நம்மளோட வேலை, கொடுக்கணும். எழுதினானாக்கா ஸ்கோர் ஷீட்டை வச்சு எந்தெந்த ப்ரூஃப் எல்லாம் கேட்கலாமோ அந்த ப்ரூஃபுக்கு அந்த ஸ்கோர் ஷீட்டை யூஸ் பண்றதுக்கு அவனுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. So the arbiter also has the right to accept or refuse a claim without score sheet evidence based on his observation. இந்த இடத்துல நேற்றுக்கு ஒரு கொஸ்டின் இருந்தது. அதாவது 5-fold ரெப்புடேஷனை ரேபிட்ல பாக்குறாரு ஒரு ஆர்பிட்டரு, கொடுக்கலாமா கூடாதா? ஏன்னா 5-fold ரெப்புடேஷன் முடிஞ்சிச்சு, ஆர்பிட்டருக்கு டவுட் 5-fold வந்துச்சா வரலையான்றது டவுட். ஆனா அடுத்த 2 மூவ்ல வந்து கேம் மேட் ஆயிடுச்சு. இப்போ டிரா கொடுக்கறதா வின்னு கொடுக்கறதா ஆர்பிட்டர் பார்த்தாரு. ஆனா 5-fold ரெப்புடேஷனை கொடுக்கலாமா கூடாதா, யார் சொல்றீங்க? ஆர்பிட்டர் பார்த்தாரு 5-fold. ஆனா ஒரு கன்க்ளூஷன் வர்றதுக்கு முன்னாடி அடுத்த 2 மூவ் கண்டினியூஸா ஆட்டாங்க, மேட்டு வந்துடுச்சு. இப்போ கேம் லாஸ்டா, ஆனா 5-fold ரெப்புடேஷன் வந்தா என்ன ஆகுனா கேமு டிராவா வின்னா? டிரா சார். ஆர்பிட்டர் பார்த்தா டிரா கொடுக்கலாம் மாஸ்டர். டிரா தான். ஆர்பிட்டர் பார்த்தா டிரா கொடுக்கலாம். ஆனா போர்ட்ல பார்க்கலன்னா லாஸ்ட் பொசிஷன் ஸ்டாண்ட்ஸ். இல்ல மாஸ்டர் பார்த்துட்டாருன்னா டிரா கொடுக்கலாம். பட் பார்க்கறதுக்கு முன்னாடி அது நடந்துச்சு அப்படின்னா பாக்குறதுக்கு முன்னாடி பாத்துட்டாரு பாத்துட்டா ஒரு டிரான்னு அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி அடுத்த 2 மூவ் ஆடிட்டாங்க. ஸ்டில் இது டிரா தான். So he can tell that it is draw.
நான் பார்த்தேன்னாக்கா ஆர்பிட்டர் சொல்லிட்டாருனாக்கா இங்க இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை தான் நீங்க தரோவா இந்த வேர்ட் எல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். The arbiter also has the right to accept or refuse. இந்த இடத்துல நீங்க சொல்றதுதான் கணக்கு. சோ இத வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்டா நினைச்சுக்கணும். The penalties mentioned in Article 7 and 9 of the competitive rules play shall be 1 minute instead of 2 minutes. இது வந்து ரேபிட் கேம்கான அப்பெண்டிக்ஸ். இது ரேபிடுக்காக சொல்றாங்க 1 minute. இது முதல்ல நாங்கெல்லாம் இருக்கச்ச ரேபிடுக்கும் 2 minutes தான் இருக்குது. இப்போ 1 minute மாத்தி இருக்கிறாங்க. ஸோ இந்த பனிஷ்மெண்ட் பெனால்டி இல்லீகல் பொசிஷனுக்கு வந்துச்சுனாக்கா 1 minute கொடுக்கணும், 2 minute கொடுக்க கூடாது. The competitive rules of play shall apply. சார் இது ரேபிட் தானே, இந்த இடத்துல காம்படிட்டிவ் ரூலுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுவே வந்து இங்க 2 நிமிஷம் கொடுக்கலாமே சார், ஏன் கொடுக்க கூடாது அப்படின்ற கேள்விக்கு 1 ஆர்பிட்டர் சூப்பர்வைஸ் அட்மோஸ்ட் 3 கேம்ஸ். 3 கேமுக்கு ஒரு ஆர்பிட்டர்னு போட்டிருந்தா ரேபிட்ல காம்படிட்டிவ் ரூலை அப்ளை பண்ணலாம். ஏன்னா என்னத்துக்கு சொல்றாங்க, இல்லீகல் பொசிஷனை கிளைம் பண்ணாம விட்டாக்கா ரேபிட்ல விட்டு இன்டர்வெயின் பண்ணாம இருக்கலாம். ஆனா ஆர்பிட்டர் எப்ப பார்த்தாலும் இன்டர்வெயின் பண்ணலாம். ஈச் கேம் இஸ் ரெக்கார்டட் பை த ஆர்பிட்டர், ஸ்கோர் ஷீட் எழுதிடுறாங்க. இஃப் பாசிபிள் பை த எலக்ட்ரானிக் மீன்ஸ். த பிளேயர் மே அட் எனி டைம் when it is move ask the arbiter or assistant to show the score sheet. எப்ப வேணா ஷோ பண்றதுக்கு கேட்கலாம், ஸ்கோர் ஷீட் கொடுங்க நான் பார்க்கணும் என்னோட தானே, ஆர்பிட்டர் தான் எழுதணும். திஸ் மே பி ரிக்வெஸ்டட் மேக்சிமம் ஆஃப் 5 times. ஒரு கேம் முடிச்ச 5 தரம் தான் கேட்கலாம். மோர் ரிக்வெஸ்ட் ஷால் பி கன்சிடர்ட் as a distraction to the opponent. இது மூணுமே 90% உங்களை ட்விஸ்ட் பண்றதுக்கான கேள்வியா இருந்ததுனாக்கா, இப்ப இந்த தடவை கொஞ்சம் டஃப்பா கொடுக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா கட்டாயமா ரேபிட்ல வந்து காம்படிட்டிவ் ரூல் அப்ளை பண்ணணும்னா என்னென்ன வேணும், ரொம்ப சிம்பிளா 3 போர்டுக்கு ஒரு ஆர்பிட்டர் இருக்கணும். ஸ்கோர் ஷீட் ரைட்டிங் இஸ் கம்பல்சரி எய்தர் பை த ஆர்பிட்டர் ஆர் பை ஹிஸ் அசிஸ்டன்ட். மூணாவது வந்து த ஆர்பிட்டர் கேன் ஷோ த ஸ்கோர் ஷீட் டு த பிளேயர் ஒன்லி 5 times, not more than 5 times. Either the way you can write it. If a player asks the arbiter to show him the score sheet, the clock should not be passed. இந்த இடத்துல நான் பார்க்கணும், கொஞ்சம் அப்சர்வ் பண்ணணும், 3-fold ரெப்புடேஷன் வந்துச்சான்னு பார்க்கணும். எதுக்கு கேட்டாலும் அவனுக்கு ஸ்கோர் ஷீட்டை காட்டலாம். எவ்வளவு நேரம் அவன் பார்க்கலான்றது வந்து அடுத்தது. அதை வந்து காமன் சென்ஸுக்கு விட்டுடுறாங்க. நீங்க நார்மலா பாத்தியாப்பா என்ன பார்க்கணும், எத்தனை மூணு பார்க்கணும்னா 30வது மூவா 35வது மூவான்னு பார்த்துக்கலாம். ஆனா இந்த இடத்துல வந்து அதை தாண்டி 3-fold ரெப்புடேஷன் வந்துச்சான்னு கால்குலேட் பண்றதுக்காக எடுத்தானா 1 or 2 minutes வெயிட் பண்ணலாம். If the competition rules are used, they must apply to every round. They cannot introduce, for example, only for the final. லாஸ்ட் ஃபைனல் ரவுண்டுக்கு மட்டும் அப்படின்ற மாதிரிலாம் பைண்டிங்ல இருக்கக்கூடாது. அந்த டோர்னமெண்ட் மொத்தமே காம்படிஷன் ரூலா வைக்கணும். அப்போ நான் டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆர்பிட்டர்ஸா அப்பாயிண்ட் பண்ணிடணும். Otherwise, the following apply. From the initial position, once 10 moves have been completed by each player, no change can be made to clock setting unless the schedule of the event would be adversely affected. இது வந்து இது 2வது வேர்டெல்லாம் நீங்க எடுத்துக்காதீங்க. இதுல கொடுத்துருக்காங்க 95% இனிஷியல் பொசிஷன்ல இருந்து 10 மூவ் ஆயிடுச்சுன்னா கண்டினியூ பண்ண சொல்லுங்க. கிளாக் டைம் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நோ கிளைம் கேன் பி மேடு ரிகார்டிங் இன்கரெக்ட் செட்டப் ஆர் ஓரியன்டேஷன் ஆஃப் த செஸ் போர்டு. இன் கேஸ் ஆஃப் இன்கரெக்ட் கிங் பிளேஸ்மெண்ட், கேசலிங் இஸ் நாட் அலௌடு. இன் கேஸ் ஆஃப் இன்கரெக்ட் ரூக் பிளேஸ்மெண்ட், கேசலிங் வித் திஸ் ரூக் இஸ் நாட் அலௌடு. இது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 5.1 தரோவா பார்த்துக்கோங்க. 95% if the arbiter observes an action taken under 7.123
4, he shall act according to the article 7.5, provided the opponent has not made his next move. இது என்ன அர்த்தம் அப்படின்னா இல்லீகல் பொசிஷனை கிளைம் பண்ணலன்னு அர்த்தம். அதனாலதான் provided the opponent has not made his next move. நெக்ஸ்ட் மூவ்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் he touches his piece, then we should not interveneன்றது ஒரு கான்செப்ட் இருக்கு. Provided the opponent has not made his next move, if the opponent does not claim and the arbiter does not intervene. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இல்லீகல் பொசிஷன்ஸ் எல்லாத்துலயுமே ஆர்பிட்டரை பார்த்துட்டு அது இல்லீகல்னு சொல்றதுக்கு முன்னாடி அவன் பீஸை மூவ் பண்ணிட்டான்னாக்கா, then the illegal move shall stand on the game shall continue. Once the opponent has made his next move, an illegal move cannot be corrected unless this is agreed by both the players without intervention of the arbiter. ஆர்பிட்டர் போய் கரெக்ட் பண்ணிக்கோன்னு சொல்லாம இப்ப என்ன பண்ணுவான்னா ஒரு செக் வைப்பான். செக் வச்சான்னா ஒயிட் செக் வைக்கிறான், பிளாக் கவனிக்கல, அவன் வேற ஏதோ ஆடிட்டான். இப்போ பிளாக் வேற ஏதோ ஆடிட்டான், கவுண்டர்ல வேற ஏதோ போயிட்டு இருக்கு. ஒரு 4 மூவுக்கு அப்புறமா இப்போ ஒயிட் பாக்குறான். ஒயிட் பார்த்துட்டு செக் வச்சிருக்கேன்ப்பா உனக்கு அப்படின்னு சொன்னான்னா அவன் வந்து செக்குக்கு ஆடிட்டானா, அந்த மூவை செக்குக்கு ஆடிட்டானாக்கா there is nothing. அதுதான் accepted by both the players. This means that the player does not lose the game with the first illegal move, but only with the second, as it is in standard chess. The penalty is the attention of 1 minute to the opponent instead of 2 minutes. இந்த காலம்ல கடைசியா இருக்க காலமை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுல வந்து உங்களுக்கு புரியுதா? இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா, ரேபிட்ல இல்லீகல் நடந்ததுன்னாக்கா நடந்த உடனே நான் கிளைம் பண்ணணும். விட்டுட்டாங்கன்னாக்கா the arbiter should not intervene and the game shall continue. அதை வந்து கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா if both the players agreed, then we can go for that. This means that the player does not lose the game first illegally, but only with the second, as it is an standard chess. Illegal second illegal தான் லாஸ். பெனால்டி இஸ் த அடிஷன் ஆஃப் 1 minute only. ஆப்போனண்ட்டுக்கு இல்லீகல் பண்ணா 1 minute தான் கொடுக்கணும், 2 minutes கொடுக்க கூடாது. இதுதான் ரேபிட்ல ரொம்ப முக்கியமான சேஞ்ச். To claim a win on time, the claimant may pause the chess clock and notify the arbiter. However, the game is drawn if the position is such that the claimant cannot checkmate the player's king by any piece or possible series of legal moves. இது கிளைம் வின் ஆன் டைம்னாக்கா இது பாஸ் பண்ணி கிளாக் பாஸ் பண்ணி கூப்பிடலாம். If both the class indicate 0, no claim for win on time can be submitted by the players, but the arbiter shall decide the result of the game by the flag. இப்பெல்லாம் அது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நாளைக்கு முன்னாடி பொசிஷன் எங்க இருந்தது எப்படின்னா பார்த்தோம், அதெல்லாம் பார்ப்போம். இப்ப அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கிளாக்ல 2 பக்கமும் 0 இருந்ததுனாக்கா கிளாக்ல யார் ஃபர்ஸ்ட் லாஸ் ஆயிருக்காங்கன்றது தெரியாது. அப்பெல்லாம் அப்படி இருந்ததுன்னா டிரா கொடுப்போம். இப்ப அப்படி கிடையாது. கட்டாயமா பிளாக் வந்து யாருக்கு ஃபர்ஸ்ட் பிளாக் ஃபால் ஆச்சோ அவனுக்கு பிளாக் இஸ் தட் இஸ் shown on the one of the clocks. The player whose clock shows the indicator loses the game. யாருக்கு கிளாக் ஃபால்ன்றத கிளீனா பிளாக் காட்டி குத்துறோம். அதனால 2 பக்கமும் 0 இருந்ததுன்ற கான்செப்ட் இப்போ லேட்டஸ்டா கிடையாது. If the arbiter observes both the kings are in check, இததான் இப்ப நாம ஏற்கனவே சொன்னேன். Or a pawn stands on the rank furthest to the standing position. பானை ப்ரமோட் பண்ணிட்டு குயின் எடுக்கல இல்ல, அல்லது பானை ப்ரமோட் பண்ணிட்டு எந்த பீஸையும் எடுக்கல. He shall wait until the next move is completed. Then if an illegal position is still on the board, he shall declare the game drawn. இப்போ வர்றாரு ஆர்பிட்டர் வர்றாரு, வந்து பார்த்தா பான் வந்து டெட் பானா இருக்கு, கிளைம் பண்ணல. அப்ப அந்த பொசிஷன்ல வெயிட் பண்ணி ஒரு பான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அந்த மூவ் முடிஞ்ச உடனே இமீடியட்டா கேமை கொடுக்கலாம். வெயிட் அன்டில் த நெக்ஸ்ட் மூவ் இஸ் கம்ப்ளீட்டட். அதுதான் ரொம்ப 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 முக்கியம். இந்த 5.4ல கட்டாயமா ஒரு கொஸ்டின் வரும். The arbiters arrived at the board where both the kings are in check.
In that situation, continues after the next move is played, the arbiter shall declare the game is drawn. If that move removes his own king from the check and the opponent is still in the check, then the game continues as it is no longer an illegal position. So, if the second player remains in check after the completing his next move, the arbiter should declare the illegal move by that player. புரியுதா இது? நீங்க போறீங்க, கிளியர் கட்டா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க போறீங்க, 2 பேருக்கும் செக் இருக்கு. யாரோட மூவோ அவன் செக்கை கிளியர் பண்றானான்னு பார்க்கணும். கிளியர் பண்ணலன்னா கேம் இமீடியட்லி ட்ரா. அவன் கிளியர் பண்ணிட்டானா we have to wait. அவன் ஆப்போனண்ட்டுக்கு டைம் இருக்கு. அவன் அடுத்து அவனுக்கு செக் இருக்கும், இல்லீகல் பொசிஷன் இருக்கும். அவன் அப்போ கிளியர் பண்ணலன்னா அவனுக்கு இல்லீகல் கொடுக்கணும். அவ்வளவுதான். இது புரிஞ்சிச்சா? 5.4 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஹேவ் டு கோ ஃபார் தட். யூ வில் கெட் இப்ப இல்லீகல் மூவ் பண்ணிட்டு ஆப்போனன்ட் கிளைம் பண்ணாம மூவ் பண்ணிட்டா அது ராபிட்ல அந்த இல்லீகல் மூவ் கணக்காகாது இல்லையா? ஆமா, இல்லீகல் கணக்காகாது. அப்போ இப்ப பான் ப்ரோமோட் பண்றாங்க, பிளாக் ப்ரோமோட் பண்றான். பட் இன்ஸ்டன்ட் ஆஃப் பிளாக் குயின் எடுக்க பதில ஒயிட் குயின் எடுத்து பிளேஸ் பண்ணிட்டான். இப்போ ஒயிட் பிளே பண்ணிட்டான், ஒயிட் பிளே பண்ணி கிளாக் பிரஸ் பண்ணிட்டான். இப்ப அந்த ஒயிட் குயின் என்ன பண்ணுவாங்க? ஒயிட் குயினா தான் இருக்கும். இது நம்மளோட டோர்னமெண்ட்ல நடந்தது. ஒயிட் ஒயிட் குயினா பாத்துட்டோம். அடுத்த மூவே பாத்துட்டதுனால நான் அது ஒயிட் குயின் அப்படின்னு நீங்க அது பிளாக் ப்ரமோட் பண்ணி ஒயிட் குயின் ஆச்சுன்னு நீங்க சொல்றீங்க, கரெக்டா? ஆனா நீங்க பாக்கல, ஒரு 6 மூவ் ஆயிடுச்சு. அது பான் ப்ரமோட் பண்ணி தான் அந்த ஒயிட் குயின் வந்ததுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல சார், இப்ப பிளாக் கிளைம் பண்றான், இப்போ ஒயிட் மூவ் பண்ணோனே பிளாக் அது கிளைம்லாம் பண்ணட்டோம்பா, கிளைம்லாம் பண்ணட்டும், அதெல்லாம் வேற, அது அடுத்தது. நான் கேட்கறது, நீ ஒயிட் குயின் ஆப்போனன்ட் குயினை ப்ரொமோட் பண்ணிட்ட, நீ நானும் தான் ஆடுறோம். நீ என்னோட, நான் ஒயிட்டு, என்னோட குயினை நீ ப்ரொமோட் பண்ணி கொடுத்துட்ட, எனக்கு குயினை கொடுத்துட்ட, இப்போ அதான் அர்த்தம். சரியா? கேம் 5-6 மூவ் ஆயிடுச்சு. 5-6 மூவுக்கு அப்புறமா நீ இல்ல நான் ப்ரமோட் பண்ணி தான் உங்களுக்கு ஒயிட் வச்சேன்றதுக்கு ப்ரூஃப் என்ன இருக்கும்னு கேக்குறேன். ஸ்கோர் ஷீட் இருக்காது இல்லையா? ஏதோ இருக்கா சார்? 2 பிளேயர் நீ போய் சொல்றியா உண்மையை சொல்றியான்ற எப்படி தெரியும்? சோ ஒயிட் குயின் இஸ் ஒயிட் குயின். புரியுதா? இப்போ ஏன் அது ஒயிட் குயின் சொல்றோன்னு? யூ காட் இட் ஆர் நாட்? எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். அதாவது நாம இமீடியட்டா பார்த்தாதான் இதை பத்தின பேச்சு. ஆனா 5 மூவுக்கு அப்புறமானாக்கா அதுக்கான ப்ரூஃபே இருக்காது. இல்ல ரேபிட்ல பிரச்சனையே அதுதான். ஒரு இல்லீகல் பொசிஷனு நடந்து முடிஞ்சிருச்சு, அது 10 மூவுக்கு முன்னாடி நடந்துதா 2 மூவுக்கு முன்னாடி நடந்துதான்றது தெரியாது. ஆனா அது பான் ப்ரமோட் பண்ணிட்டான். பானை ப்ரமோட் பண்ணிட்டு உடனே கிளைம் பண்ணல, விட்டுட்டான், அடுத்த மூவை வச்சுட்டான். ஆனா ஆர்பிட்டர் உடனே பார்த்துட்டாரு, பானை ப்ரமோட் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னா இமீடியட்டா ஆர்பிட்டர் குயின் வைக்கலாம். அது இல்லீகல்னு சொல்லிட்டு, இல்லீகல் தான் அது, இல்லீகல் 1 இருந்ததுன்னா இல்லீகல் 1ன்னு சொல்லிட்டு குயினை வைக்கலாம். குயினை மட்டும் தான் வைக்கணும். அது அது வரும். சரியா? புரிஞ்சிச்சு? அது வெரி நெக்ஸ்ட் மூவா இருக்கணும். ஓகே, காட் இட்? Shall we go move on? Yes sir, yes sir. வெரி நெக்ஸ்ட் மூவே ஒயிட் குயின் ப்ரோமோட் பண்ணத பார்த்துட்டாங்கன்னா என்ன சார் பண்றது? எனக்கு புரியல சார், தயவு செய்து கேளுங்க, கொஞ்சம் சவுண்டா நல்லாவே கேட்கலாம் சார். இப்போ 4 or 5 மூவ்ஸ் கழிச்சு பார்த்தா தானே சார் தெரியாது. நெக்ஸ்ட் மூவே பிளாக் கிளைம் பண்றாங்க, ஒயிட் குயினை மாத்தி வச்சு. இல்ல, நீங்க நான் சொன்னது தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒயிட் குயினை ப்ரமோட் பண்ணிட்டீங்கன்றத இமீடியட்டா ஆர்பிட்டர் பார்த்தாருனாக்கா உடனே சேஞ்ச் பண்ணலாம். இல்லீகல் எப்ப நடந்தாலும் ஆர்பிட்டர் பார்த்த உடனே கரெக்ட் பண்ணிடலாம். ஆனா கிளைம் பண்ணாம விட்டா மட்டும்தான். அப்போ கிளைம் பண்ணாம விட்டானா அதுக்கு அடுத்த மூவ் ஆயிடுச்சு இல்லையா? அப்போ இல்லீகல் பொசிஷன் ஸ்டாண்ட் ரூல் சொல்லுது. அப்போ ரூல் சொல்லிச்சு என்ன ஆகும்? அந்த இடத்துல இல்லீகல் என்னவா இருந்ததோ அதுதான் இல்லீகல். ஆனா அது பிளாக் குயினுக்கு பதிலாக ஒயிட் குயினா இருந்தா குயினா தான் இருக்கும். அந்த குயினை மூவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, டெட் பானா இருந்தா தான் மூவ் பண்ண முடியாது. அது வேற ஒரு பீஸா தான் மூவ் பண்ணலாம்ல அவன். புரியுதா? புரியுது சார். அவ்வளவுதான். சோ
இதெல்லாம் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா இதெல்லாம் வந்து நீங்க வந்து ரொம்ப லோக்கலா இருக்கக்கூடிய டோர்னமெண்ட்ஸ்ல நிறைய டோர்னமெண்ட்ஸ் ஒர்க் பண்ணீங்கன்னாக்கா நீங்க போய் பாக்குறப்ப 2 பேருக்குமே கிங் இருக்காது. அது மாதிரியான பொசிஷன் எல்லாம் கேட்பானுங்க. நீங்க போயிட்டு சார் பான் ப்ரொமோட் பண்ணிட்டா சார், அவன் எம்பின்னு எடுத்துட்டான் சார்னு சொல்லுவான். ஆனா அங்க போய் பார்த்தா 2 பேருக்குமே போர்ட்ல கிங்கே இருக்காது. அவன் எப்பயாச்சு சார் அத அப்படின்வான். சோ அப்பெல்லாம் என்ன பண்ணணும்? இந்த ஆர்பிட்டர் அப்சர்வ் தட் தி நோ கிங் இஸ் ஃபவுண்ட் ஆன் தி போர்டு. என்ன பண்ணுவீங்க? இந்த क्वेश्चन இதுலயே வராது, ஆர்டிகல்லயே வராது. மேபி டிரா கொடுத்துடலாம். கேப்சரிங் should not be done ன்றது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சொல்லியிருக்காங்க. கேப்சரிங் த பிங்க்ன்றது கம்ஸ் அண்டர் irregularity. சரியா? அதனால 2 பேருக்குமே லாஸ் போடுறதுக்கு கூட சான்சஸ் ஆர் தேர். ஆனா 2 பேருக்கும் லாஸ் போடுறதுனால அந்த மாதிரியான டோர்னமெண்ட்ல நோ யூஸ்ன்றதுனால 2 பேருக்கும் டிரா போடுவோம். இது வந்து ரீசன் வந்து என்ன பண்ணலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்றது ஆர்பிட்டர் கிட்ட நிறைய டிஸ்கஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் நீங்க ஒர்க் பண்ண தான் தெரியும். இந்த மாதிரியான விஷயத்துல எல்லாம் ஆர்பிட்டர் டிஸ்கஷன்ஸ் எடுத்துக்கலாம். அது வந்து 2 பேருக்குமே விளையாட தெரியல, அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் அர்த்தம். அதுக்கு கிங்க கேப்சரே பண்ணக்கூடாதுன்னு தெரியலன்னா பேசிக்கான ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 1 சொல்றதுக்கு முன்னாடி சொன்ன விஷயம் அது கரெக்டா? ப்ரிபேஸ்ல சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் கிங் குட் நாட் பி கேப்சர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் முன்னாடி ஆர்டிகல்ன்றது லாஸ் ஆஃப் செஸ். செஸ்ஸுக்கு பேசிக்கான விஷயத்துல வர்றதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதையே ஃபாலோ பண்ண தெரியாதவனே எப்படி கேம் ஆட தெரிஞ்சவன கன்சிடர் பண்ணுவோம் நாம. அதனால we can tell them they can lose the game. ஆனா அது நாம நார்மலா பண்றது இல்லை. ஏன்னா அப்பதான் உள்ள வரக்கூடியவன் தான் இதெல்லாம் செய்வான். இதை வந்து நீங்க ரேட்டிங் டோர்னமெண்ட்ல நடந்தா என்ன பண்ணணும்ன்ற மட்டும் கேட்டாதீங்க. ஏன்னா அது மாதிரியான ஆட்கள் வந்ததே கிடையாது. அது மாதிரி வந்தா மட்டும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் தான். அவங்கள வந்து கண்டினியூ பண்ண சொல்லணுமா என்னன்றதுல கொஞ்சம் யோசனை பண்ணணும். ஏன்னா ஆனா 2 இல்லீகல் பண்றதோட போர்டு வந்து நிறைய இருக்கும். பிலோ 1-6 மாதிரியான டோர்னமெண்ட்ல எல்லாம் அது ரொம்ப அதிகமா இருந்தது. டபுள் இல்லீகல் நிறைய லாஸ் தான். இல்லீகல் பண்ணி தான் லாஸ் பண்ணி போவான். அவன் வந்து வெரி ஃப்ரீக்வெண்டா இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. அது கியூரியாசிட்டினால பேரண்ட்ஸ் கூட்டு வந்து ரொம்ப எர்லியரா இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ல ஆட வச்சிருவாங்க. அதனால ஏற்படக்கூடிய அது அவங்களோட இது. ஓகேங்களா? ஸோ த ஆர்பிட்டர் ஷால் ஆல்சோ கால் எ ஃபிளாக் ஃபால் இஃப் ஹி அப்சர்வ் இட். The regulation of an event shall specify whether Article A4 and Article A5 shall apply for the entire event. இது ரெண்டும் நம்ம என்டையர் ஈவெண்ட்டுக்கு அப்ளை பண்ணலாமான்றத நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? எனி டவுட் ஆன் திஸ்? இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த அப்பெண்டிக்ஸ்ல வந்து 2வது அப்பெண்டிக்ஸ் பிளிட்ஸுக்கு போறோம். பிளிட்ஸ்ன்றது ஃபிக்ஸட் டைம் ஆஃப் 10 minutes ஃபார் less for each player. 10 minutes விட கம்மியா இருக்கணும் அல்லது 10 minutes இருக்கணும். or allotted time plus 60 times of any increment in 10 minutes. இதுல அழகா கொடுத்திருப்பாங்க 5 minutes plus 5 seconds. 5 minutes plus 5 seconds கொடுத்தாலே 10 minutes வந்துடும். ஆனா 5 minutes கொடுத்துட்டாக்கா 5 seconds விட அதிகமான ஒரு நம்பர் கொடுத்தாங்கனாக்கா it will become rapid. இதை மட்டும் தரவா பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து டெஃபினட்டா கேள்வியில ஒன்று வரும். இது ரேபிடோட டைம் கிளாக்கு கரெக்டா 5 minutes பிளஸ். நான் உங்களுக்கு ஓப்பனாவே சொல்லிடுறேன். இதுல வந்து காரைக்குடியில நடந்த எக்ஸாம்ல வந்து 3 minutes plus 2 seconds அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. வெதர் இட்ஸ் பிளிட்ஸ் ஆர் நாட்னு கேட்டிருந்தாங்க. அது மாதிரியான கேள்விகள் வரும். அவ்வளவுதான். இது ஒரு கேள்வி, இதுக்குண்டான கொஸ்டின் வரும் கட்டாயமா. இப் காம்படிஷன் ரூல்ஸ் ஆல் அப்ளை, ஒன் ஆர்பிட்டர் சூப்பர்வைஸ் 1 கேம். 3 கேமுக்கு ஒரு ஆர்பிட்டர் போட்டிருந்தா அது காம்படிஷன் ரூல் அண்டர் ரேபிட் கேம். ஓகேவா? ரேபிட வந்து காம்படிஷன் ரூலா கன்வெர்ட் ஆகும். பிளிட்ஸ் கேம் காம்படிஷன் ரூலா மாத்தணும்னாக்கா ஒரு கேமுக்கு ஒரு சூப்பர்வைசர் போடணும். ஈச் கேம் இஸ் ரெக்கார்டட் பை த ஆர்பிட்டர். அது எல்லாமே அதே தான். A player may at any time ask a score sheet
மேக்ஸிமம் ஆஃப் 5 டைம்ஸ் இன் கேம். அதுக்கு இதுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. இஃப் த காம்படிஷன் ரூல்ஸ் ஆர் யூஸ்டு, தே மஸ்ட் அப்ளை டு எவ்ரி ரவுண்ட். தே cannot introduce, for example, only for the final round. If in both blitz and rapid games, if the player asks for the arbiter to see the score sheet, the clock must not be passed. Otherwise, play shall be governed by the rapid laws, chess laws. இது வந்து அந்த ஒரு ஆர்பிட்டர் ஒரு போர்டுக்கு இல்லைன்னாக்கா நார்மலான பிளிட்ஸ் கேமு, நார்மலான ரேபிட் கேம். The regulations of the event shall specify whether Article B2 and B3 shall apply for the entire event. முதல்லயே அதை வந்து ஒரு ஆர்பிட்டர் ஒரு போர்டுக்கு போட போறோம்னு டிஸ்பிளே பண்ணிட்டீங்கன்னாக்கா பிரச்சனை கிடையாது. நார்மலா இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. இது மாதிரி ஒரு ரேபிட் கேம்ல வந்து காம்படிஷன் ரூல் அப்ளை பண்ணி நான் ஒர்க் பண்ணதே கிடையாது. அதே மாதிரி பிளிஸ்ஸுக்கு ஒரு போர்டுக்கு ஒரு ஆர்பிட்டர்னு போட்டு நான் ஒர்க் பண்ணதே கிடையாது. இது வெரி ரேர் அக்கேஷன். வேற எந்த கண்ட்ரில நடக்கிறதுன்னு எனக்கு தெரியல. மேபி வேற எங்கன்னா ரொம்ப ரேரா இருக்கிறதுக்கு சான்சஸ் ஆர் தேர். ஸோ இதுதான் லாஸ் ஆஃப் செஸ் முடிஞ்சிடுச்சு. இந்த அல்ஜிபிரிக் நோட்டேஷன்ஸ்ன்றது ஒண்ணுமே கிடையாது. இதை பத்தி நீங்க ஈஸியா படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது என்னன்னத்துக்கு என்னன்னன்றத கிளியரா எழுதியிருப்பாங்க, அவ்வளவுதான். இதை மட்டும் கொஞ்சம் தரோவா பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து வெரி ஈஸிலி புரிஞ்சிக்க கூடியதே, ஒரு தரம் படிச்சாலே போதும். அதனால இதை வந்து நாம நார்மலா ஆஸ் எ கோச் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருப்போம். அதனால N% எழுதணும்ன்ற அவசியமே கிடையாது. G*F3னாக்கா G*F3ல இருக்கிற பானு F4ல இருந்தாலும் F3 பான் அடிப்போம்னு அர்த்தம். அதுக்கு இபின்ற வார்த்தைய எழுதணும்ன்ற அவசியம் கிடையாது. இபின்னு எழுதினாக்கா பெட்டர். அதை ஸ்கோர் ஷீட்ல நீ ஏன் எழுதலன்னு பிளேயர் கேட்கறது இல்லை. நாம we will come to know it. If two identical pieces can move to the same square, the piece that is moved indicated as follows. இது ஒண்ணு இல்ல, 2 ரூக்கும் D1க்கு வரோம்னா A ரூக்ல இருந்து D1க்கு வந்துதான் H ரூக்கு D1ல வந்துதான்னு சொல்லணும். ரெண்டுமே ரேங்க் 1ல தான் இருக்கும். இப்போ ரெண்டுமே வந்து D4க்கு வரணும். அப்போ D1ல இருக்கிற ரூக்கு வந்து D4க்கு வருதா அல்லது 8ல இருக்கிறதா அப்படின்னு ரூக் 1 D4ன்னு எழுதுவோம், ரூக் 8 D4ன்னு எழுதுவோம். அவ்வளவுதான் வித்தியாசம். அதே மாதிரி நைட்டு பிஷப்பு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி இதெல்லாம் வரும். இது வெரி வெரி ஈஸி படிச்சு பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு. சார் இன்னொரு டவுட். ஆர்டிகல் B4ல வந்து the regulations of event shall specify whether article B2 or B3 shall be applied ன்னு கொடுத்துக்கிறாங்க. அதான்பா, அதாவது நீ வந்து இந்த ரூலை இந்த டோர்னமெண்ட் மொத்தத்துக்கு அப்ளை பண்ண போறதா இருந்தா மட்டும் இருக்கும், இல்லைன்னா அது வந்து வெறும் ரேபிட் கேம், அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே. ஸோ இது வந்து வெரி வெரி ஈஸி. இது வந்து சும்மா ஒரு நாலேஜுக்காக தான் கொடுத்துருக்காங்க. டிரா ஆஃபர் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான்னு கேட்கறதுக்கு ஈக்குவல் டு போட்டு பிளேயர் வந்து நம்ம கிட்ட கூப்பிட்டு பாருங்க சார் இத்தனை தரம் டிரா கேட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லச்ச வி கேன் டேக் டிசிஷன் ஆன் தட் ஆப்போனன்ட். இவ்வளவுதான். கேஸ்லிங்க்கு டபுளோ போடுவாங்க, ட்ரிபிளோக்கு கேஸ்லிங் போடுவாங்க, குயின் சைட் கேபிட்டலுக்கு கேப்சருக்கு எக்ஸ் போடுவாங்க, பிளஸ்ன்னா செக்கு, ஆஷஸ்னாக்கா செக்மேட்டு. இதெல்லாம் வந்து கொஸ்டின்ல வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, விட்டுறாதீங்க, அவ்வளவுதான். சரியா? மற்ற பிரகாரம் இந்த இது வந்து தேவையில்லாத, சொல்லிக் கொடுக்க தேவையில்லாதது, தேவையில்லாதது இல்ல, சொல்லிக் கொடுக்க தேவையில்லாதது. அப்புறமா ரூல்ஸ் ஃபார் பிளே வித் பிளைண்ட் ஆர் visually disabled players. The organizer, after consulting the arbiter, shall have the power to adopt the following rules according to the local circumstances. The organizer shall consulting the arbiter. இந்த இடத்துல நம்மளோட ஆல் இண்டியா செஸ் ஃபெடரேஷனும் பிடேவோ வரல. இந்த இடத்துல ஆர்கனைசரும் ஆர்பிட்டரும் shall have the power to adopt the following rules according to the local circumstances in competitive chess between sighted and visually disabled.
ஒருத்தனுக்கு கண்ணு தெரியும், இன்னொருத்தனுக்கு கண்ணு தெரியாது. Players either player may demand to use of two board. The sighted player using a normal board, the visually disabled player using a specially constructed. This board must meet the following requirements. அந்த பிளைண்டோட அந்த விஷுவலி ஹேண்டிகேப்போட போர்டு என்ன ஸ்பெசிபிகேஷன்ல இருக்கணும்ன்றத கிளியரா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பிளாக் ஸ்கொயர்ல வந்து பிளாக் ஸ்கொயர்லாம் கொஞ்சம் ரைஸ் ஆகிருக்கும், ஒயிட் ஸ்கொயர் லைட் ஸ்கொயர்லாம் உள்ள அமுங்கி இருக்கும். இதுதான் 20க்கு 20 இருக்கணும். த ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் த பீசஸ் ஆர் ஆல் த ப்ரொவைடட் வித் த பெக். ஒரு சின்ன ஓட்டை இருக்கும், அது கீழே அந்த சின்ன அதுக்கு என்ன சொல்றோம்னா பிசுறு சொல்லுவோம் நாங்க, அது இருக்கும். பெக் தட்டு ஃபிட்ஸ் இன்டு த செக்யூரிங் அப்பெச்சர். அந்த ஓட்டுக்குள்ள அது போய் உட்கார்ற மாதிரி இருக்கணும், போர்டு வந்து ஸ்டெபனா உட்கார்றதுக்காக. ஸோ த பிளாஸ்டிக் பிளாக் பீசஸ் பீயிங் ஸ்பெஷலி மார்க்டு. பிளாக்குக்கும் ஒயிட்டுக்கும் சின்ன மார்க்கிங் இருக்கும், ஒரு புள்ளி மாதிரி ஒரு இது ஒரு பிசுறு மாதிரி இருக்கும். பிசுறுன்னா ஒரு பொட்டு வச்ச மாதிரி இருக்கும். அது அந்த இடத்த தொட்டு பார்த்தா அது தெரிஞ்சிடும் அது பிளாக் பீஸ்ன்னு. ஒயிட்டுக்கு அது இருக்காது. The following regulation shall govern play. The moves shall be announced clearly, repeated by opponent and executed on his board. ரெண்டு பேரும் வேற வேற போர்டில் ஆடுவாங்க. நார்மலா கண்ணு தெரியறவன் வந்து அனௌன்ஸ் பண்ணணும், நான் என்ன மூவ் வைக்கிறேன்றத சொல்லணும். அதை சொல்றதுக்கு எப்படியெல்லாம் சொல்லணும்னு சொல்றாங்க. ஏக்கு ஆனா, பிக்கு பெல்லா, சிக்கு சீசர், டிக்கு டேவிடி, ஈவா பிளிக்ஸு, இது மாதிரி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தையை சொல்லணும்னு சொல்லிருக்காங்க. நம்ம நார்மலா ப்ரொனவுன்ஸ் பண்ணாலே தே வில் கம் டு நோ. அவன் வந்து ரெக்கார்ட் பண்ணத அவன் ஸ்கோர் ஷீட் எழுத மாட்டான், அவனுக்குன்னு ஒரு ரெக்கார்டட் இது இருக்கு, ரெக்கார்ட் பிளேயர் ஒன்று இருக்கு, அதுல வந்து ஸ்கோர் ஷீட்டை அவனும் ரெக்கார்ட் பண்ணிப்பான். இந்த பீசஸ் ஆர் பியர் நேம்ஸ் இதெல்லாம் தேவையில்லாதது. இதை நாம வந்து கிங்கு குயின்னே சொல்லிக்கலாம். இவங்க ஜெர்மன் டேம்லயும் சொல்லியிருக்காங்க, அதனால இதெல்லாம் நாம அப்படிலாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆன் த விஷுவலி டிசேபிள்ட் பிளேயர்ஸ் போர்டு a piece shall be considered touched when it has been taken out of the square. ஏன்னா அவன் எல்லா பீஸையும் தொட்டு பார்த்துட்டு தான், எங்கெங்க இருக்குதுன்னு தொட்டு பார்த்துட்டு தான் ஒரு பீஸை அந்த புள்ளி உள்ளுக்குள்ள ஒரு டெப்த் இருக்கும், ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும், அந்த பள்ளத்தை விட்டு ரிமூவ் பண்ற வரைக்கும் அது டச் பீஸ் கிடையாது. அதனால நார்மலா பிளைண்டுக்கு டச் பீஸ் நம்ம 95% கிளைம் வராது. வந்தா நாம கொஞ்சம் பார்த்துக்கணும், அவ்வளவுதான். A move shall be considered made in case of capture. The captured piece has been removed from the board of the player whose turn it is to move. A piece has been placed into a different securing aperture. The move has been announced. இது எல்லாமே மூவ் மேடுக்கு உண்டான விஷயங்கள். Then only then shall the opponent's clock be started. இது வந்து அவங்களே கிளாக் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க, அதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் கூட கொடுக்கலாம் கிளாக் ஸ்டார்ட் பண்றதுக்கு. இதுக்கெல்லாம் வந்து இவன் இது மாதிரி இருக்கிறதுனால ஒரு 10 மினிட்ஸ் ஹோல் டைம்ல ஒரு 10 மினிட்ஸ் குறைக்கணும் அப்படின்னு வந்து ஆப்போனண்ட் கொடுக்கணும்னு கேட்பாங்க. அதெல்லாம் நாங்கெல்லாம் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா நார்மலா அந்த 10 மினிட்ஸ்க்காக எல்லாம் கேம் இருக்காது, கொஞ்சம் கரெக்டாவே பார்த்து விளையாடிடுவாங்க. அதனால இதெல்லாம் வந்து பெருசா எடுத்துக்க வேண்டாம். இதுல இருந்தெல்லாம் பெருசா கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் வந்தது இல்லை. நார்மல் ரூல்ஸ் ஆர் வேலிட் ஃபார் த சைட்டட் பிளேயர்ஸ். அது வந்து டச் பீஸ் வந்து சைட் இருக்கிறவனுக்கு உண்டு, அவனுக்கு கிடையாது, அது மாதிரிதான். ஸோ அடுத்தது வந்து செஸ் கிளாக் ஃபார் விஷுவலி டிசேபிள் பிளேயர். ஸ்பெஷலி கன்ஸ்ட்ரக்டட் செஸ் கிளாக் ஃபார் த விஷுவலி டிசேபிள் ஷல் பி அட்மிசிபிள். It should be able to announce that the time and the number of moves to the visually disabled players. இதை சொல்றதுக்கு ஒரு கிளாக் இருக்கு. அந்த கிளாக் இப்ப யாரும் வாங்குறதும் கிடையாது, யூஸ் பண்ணதும் நான் பார்த்தது கிடையாது. ஆனா சவுண்டு வரும், சவுண்டு வந்து டைம் கிளாக் டைம் சொல்லும், இதுவும் சொல்லும். ஆல்டர்னேட்லி an analog clock with the following may be considered. A dial fitted with a reinforced hands with every 5 minutes marked by one raised dot. இதெல்லாம் ரொம்ப ரேரு. இந்த மாதிரி பிசிக்கலி ஹேண்டிகேப்டுக்காக
சாரி விசுவலி ஹேண்டிகேப்டுக்காக இதெல்லாம் வந்து கிளாக் எல்லாம் டிசைன் பண்ணிலாம் இங்க இல்ல. இப்போ நாம எதுவும் பண்றது கிடையாது. அது மாதிரியான டோர்னமெண்ட்ல அது மாதிரியான கிளாக் வச்சாங்கன்னாக்கா பாத்துக்கலாம். இதை ரொம்ப பெருசா எடுத்துக்காதீங்க. A flag which can be easily felt care should be taken that the flag is so arranged as to allow the player to feel the minute. அதெல்லாம் அவன் தொட்டு பார்த்தா, அதாவது கண்ணாடி இல்லாத வால் கிளாக் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஃபீல் வச்சுக்கோங்க. அது மாதிரியான கிளாக்கு தான். சரியா? இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசா போட்டு மண்டையை குழப்பிக்காதீங்க. இது மாதிரியான டோர்னமெண்ட்டுக்கு போகச்சதான் நமக்கு இதை பத்தின விஷயங்கள் தெரியும். ஸோ விசுவலி ஹேண்டிகேப்பு டோர்னமெண்ட்டு நான் ஒன்று தான் செஞ்சிருக்கேன். அதுலயும் நாம நார்மல் டைம் கிளாக் தான் வச்சோம். ஒவ்வொரு போர்டுக்கும் ஒரு அசிஸ்டன்ட் 2 பேருக்கும் பொதுவா வச்சுட்டோம். ஸ்கோர் ஷீட் 2 பேரையுமே எழுத வேண்டாம்னு சொல்லிட்டோம். அவங்க வந்து 2 பேருமே அனௌன்ஸ் பண்ணுச்சு, அவங்க 2 பேரும் ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க. ஆனா இந்த பிளேயர் பக்கத்துல ஒரு பிளேயர், நம்ம வந்து ஒவ்வொரு போர்டுக்கும் ஒரு பிளேயரை வச்சுட்டோம். அந்த பிளேயர் வந்து E4 ஒயிட்டு E4 வச்சுட்டான் அப்படின்னு சொல்லுவான். இவன் E4 வச்சுட்டான்னு. டைம் இல்லைன்னா தமிழ், தெலுங்குனா தெலுங்கு, இது மாதிரி வேற டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல வந்தவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான பிளேயர்ஸை போட்டு வச்சிருந்தோம். அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. முடிஞ்சா அந்த பிளேயருக்கு எஃபிஷியன்சி இருந்ததுன்னா ஸ்கோர் ஷீட் அவனே எழுதிடுவான். கிளாக்கைய வந்து 2 பேருக்காகவும் 2 பேருமே விசுவலி ஹேண்டிகேப் இருந்தாக்கா நார்மல் கிளாக் வச்சுட்டு கிளாக்கை ப்ரெஸ் பண்ணிட்டேன் டைம் இவ்வளோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். ஸோ இஃப் டியூரிங் எ கேம் different possibly positions should arise on 2 boards, they must be corrected with the assistant of the arbiter. இதெல்லாம் very rare and by consulting both the players game scores. If the 2 game scores correspond to with each other, the player who has written the correct move but made the wrong one must be adjusted his position to the correspond with the move on the score sheet. இங்க எல்லாமே என்ன பண்ணலாம் தான் சொல்லியிருக்காங்க, எந்த இடத்துலயும் பீனலைஸ் பண்ணல. இது ஹியூமானிட்டி கிரவுண்ட்ல வந்து இந்த கேமை போயிட்டு பார்ப்போம். நாம இதை பார்க்கறப்பவே நாம ஒவ்வொரு போர்டுக்கும் ஒரு பிளேயர் ஒரு அசிஸ்டண்ட்டை போட்டுருவோம். அதனால எல்லா விதமான கரெக்ஷன்ஸும் நார்மலா கொடுத்துருவோம். The game scores are found different, the move shall be retraced to the point where the 2 scores are agree. இதெல்லாம் வந்து நார்மலா நடக்காது. The arbiter shall readjust the clocks accordingly. The visually disabled players shall have the இது எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க just for the box. இது மாதிரியான ஒரு டோர்னமெண்ட்டுக்கு போறதுக்கு சான்ஸ் கிடைச்சதுனாக்கா தயவு செய்து போயிட்டு ஒர்க் பண்ணுங்க. ஆத்ம திருப்தி ரொம்ப நல்லா கிடைக்கும். இதுல வந்து பீனலைசிங்ன்ற ஃபேக்டரே கிடையாது. 95% எல்லாத்துக்குமே நம்ம மனிதாபிமான அடிப்படையில எல்லா வேலைகளும் செஞ்சு கொடுத்துருவோம். Visually disabled players shall have the right to make use of an assistant who shall have any or all the following duties: making either players moves on the board, announcing moves of both the players, நான் எல்லாமே இப்ப சொன்னேன்ல, keep the score of the visually disabled player and starting his opponent clock, informing the visually disabled player only at his request of the number of moves completed and the time used by both the players, the claiming the game in case where the time limit has been exceeded and informing the arbiter when the cited player has touched one of his her pieces. இதெல்லாம் வந்து நம்ம ஆர்பிட்டர் பக்கத்துலயே இருப்போம், அவனே சொல்லிடுவான், நீ டச் பண்ணிட்டா நீயே வச்சிடறான்றது. இந்த டச் பீஸ் ப்ராப்ளம்லாம் 95% வராது. கேரிங் அவுட் த நெசசரி ஃபார்மாலிட்டிஸ் இன் கேஸ் வேர் த கேம் இஸ் அட்ஜார்ன்டு, அது வந்து ரொம்ப ரேரு. இது 95% கேம் முடிஞ்சிடும். அட்ஜார்ன் பண்ணாக்கா அது போர்டில் இருக்கிற பொசிஷன் எல்லாம் அவனுக்கு காமிச்சிட்டு அவனே தொட்டு பார்த்துட்டு எல்லா பொசிஷனையும் எழுதி வச்சுப்பாங்க. அதை க்ளோஸ் பண்ணிட்டு கேமை வந்து பேப்பர்ல எழுதி க்ளோஸ் பண்ணிப்பாங்க. அந்த க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மறுநாள் கத்தால தான் சீலை ஓப்பன் பண்ணி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பிளேயரை ஆடணும். ஓகேவா? இதெல்லாம் வந்து இது கோத்ரூ பண்ணிக்கோங்க. இதுல இருந்து கேள்விகள்லாம் வெரி ரேரு, வந்தா அட்டென்ட் பண்ணிருக்கேன். இது நாளைக்கு பார்க்கலாம். இது இப்போ ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிற மாதிரி இருக்குது இது வரைக்குமே. ஸோ கைட்லைன்ஸை வில் கோ த்ரூ. டுமாரோ அவர் வந்து எடுக்கலைனாக்கா இதெல்லாம் கண்டினியூ பண்ணி கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.
Any doubts? You can ask me now. Okay, shall we wind up? Good night, all. Good night. Thank you, sir. Okay, Master. Thank you, Master.